டிப்ஸ் நம்பர் 2ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓல்டு ஷர்ட்டை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த கைப்பகுதியையும் காலரையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஷர்ட்டுடைய பாட்டம் போர்ஷனை தான் நம்ம ரீயூஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்க, இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பட்டன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. பாருங்க, இந்த மாதிரி பட்டன்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். அப்போ தான் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுக்க அந்த கிளாத்தை இந்த மாதிரி சிங்கிள் லேயரா ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். டைம் பாஸ் விவசாயி, செல்வி, பால்பாண்டி, அஜிதா, யோகிலா, குமார், ஜெனி, நூர்ஜான், சுஜாதா, உதயகுமார், சௌந்தர்யா, தனசேகரன், அன்னபூரணி, புனிதவல்லி, வெங்கட் உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு சைடில் வந்து ஃபுல்லாக தச்சு முடிக்க போறேன். இப்போ நம்ம அதனுடைய ஆப்போசிட் சைட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தச்சு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்ற ரெண்டு பக்கங்களை வந்து தைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அங்கே ஃபோல்ட் பண்ணி தச்சு தான் இருக்கும். ஸோ அதனால தைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைன்னா நீங்கள் கையிலேயே வந்து இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான டோர்மெட் ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த மாதிரி ஸ்டெப்பா வந்து உங்களுக்கு டோர்மெட் வந்து சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஓல்டு கிளாத்தை யூஸ் பண்ணி சூப்பரான டோர்மெட் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி ஓல்டு ஷர்ட் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.